ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே அப்டேட்ஸ் அண்ட் எல்லாமே கொடுப்பேன். அண்டு என்கேஜிங்காக இருக்க நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜ் கேப் எஃப்எஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு நான் அதுக்கு போல் போட்டிருந்தேன். கரெக்டாக எப்படிரா சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே ஓட்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அண்டு ஜிம்மின்க்கு ஒரு எஃப்எஃப் வந்து நான் மாஃபியா வந்து முடிஞ்சதுமே நான் கண்டிப்பாக நான் போட்டுறேன். அண்டு ஷூகாக்கு வந்து ஆங்க்ரி பேர்ட் எஃப்எஃப் வரும். அது வந்து ஷீஸ் மை பெயின் அண்ட் மெடிசன் முடியட்டும். ஒவ்வொரு எஃப்எஃபாக முடிய நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜேகேயோட பர்த்டே அப்போது ஜேகேக்கு கண்டிப்பாக ஒரு ஏஜ் கேப் எஃப்எஃப் வந்து வரும்டா. அண்டு சாரி, நான் இன்னும் டைட்டிலே சொல்லலை. ஷீஸ் மை பெயின் அண்ட் மெடிசனோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜேகே உங்களை கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி சொல்லியிருப்பான். ஸோ ஜேகே உங்களை அரைஞ்சதும் ஸோ நீங்களும் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நடந்து போயிருப்பீங்க. ஓகேடா, லெட் ஸ்டார்ட் திஸ் எஃப்எஃப். ஸோ அப்போ ஜேகே நினைக்கிறான், சோபினுங்கவா மச்சான், என்ன வேணும், என்ன இப்போ உனக்கு? அவள் அப்படி போனானா எனக்கு ஏன்டா காண்டாகுது? அதான் மச்சான் நானும் கேட்குறேன், உனக்கு ஏன் காண்டாகுது? மச்சான் இங்கே பாரு, உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா போய் டைரெக்டாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு மச்சான். அதை விட்டுட்டு இது எனக்கே நல்லா இல்லை மச்சான். நீ நல்ல இன்டென்ஷனோடு தான் சொல்கிற, நான் அது இல்லைன்னு சொல்ல. பட் பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது மச்சான். நான் சொல்கிறது புரியுதுல்ல? ஓ, அப்போ என்னடா சொல்கிற? நான் அவளை லவ்வுமயிர் பண்ணுறேன்னு சொல்கிறியா? மச்சான் எனக்கு தெரியாது, உன் ஹார்ட்டில் உள்ள ஃபீலிங்ஸ் உனக்கு தான் மச்சான் தெரியும். அப்போ நீ தான் யோசிக்கணும். நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ சோபின் மனசுக்குள்ளேயே நான் ஃபெரஸை பார்க்கும்போது படுற ஹாப்பினஸ் மாதிரி அப்படி இருக்கும் மச்சான், சந்தோஷமாக இருக்கும். ஓ சோபினே, இவ்வளோ பேசுகிறியே, அப்போ உனக்கும் யாரையோ பிடிச்சிருக்கு தானே? சொல்கிறா, அன்னைக்கு அதுக்கு தான் அவசரமாக ஓடனியா உச்சா வருதுன்னு? மச்சான் அதுக்கான நேரம்லாம் இப்போ இல்லை மச்சான். நீ நீ அவள்கிட்ட சொல்லிடு, பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு மச்சான். நான் எப்படிரா சொல்லுவேன்? அவள் தான் பார்க்கு பின்னாடியும் அவள் பின்னாடியும் சுற்றுறானுங்கல்ல. இல்லை மச்சான், இல்லை, அவள்லாம் எனக்கு செட் ஆக மாட்டா. ஏதோ சும்மா பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சி போல். பிடிக்கலாம் இல்லை மச்சான், சும்மா எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பேன்ல, அது மாதிரி அவளையும் பார்த்துட்டேன். நீ ஒன்றும் நினச்சிக்காத, எனக்கு அவளை பிடிக்கலாம் இல்லை மச்சான், எனக்கு பிடிக்கலாம் இல்லை. சரி மச்சான், சரி, நீ கிளம்பு, நீ காலேஜ் கிளம்பு மச்சான். நான் தான் போகிறேன். கிளம்பு மச்சான், நாளைக்கு வந்துடுவல்ல? வந்துடுவேன், நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன்டா, வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபினும் போயிடுறான். ஜேகேவும் வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அவனோட அப்பா, இதோ வர்றான் பாருடி உன் புள்ள. இந்த டைமில் எல்லோரும் காலேஜ் போகிறானுங்க, உன் புள்ள மட்டும் எங்கேயோ காலங்காத்தாலே போய் பொறுக்கிட்டு வர்றான். அம்மா அந்த ஆளை சும்மா இருக்க சொல்லு. என்ன சும்மா இருக்க சொல்லு. ஓ, உன் மகனுக்கு கோவம்லாம் வருதாடி? வெட்டியாக பொறுக்கிற பொறுக்கிக்கெல்லாம் எதுக்கு கோவம் வரணும்? எதுக்குடி கோவம் வரணும்? அவன் கூட தானே சுற்றுறான் சோபினே. அந்த நாயெல்லாம் காலேஜ் போகிறான். அம்மா அவன் புருஷன் என்ன திட்டணுன்னா என்னை மட்டும் திட்ட சொல்லு. என்ன எதுக்கு தேவையில்லாமல் சோபினை திட்டுறாரு? அவருக்கு நான் தானே பிள்ளை. ஓ, அவனை பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குடா, அசிங்கமாக இருக்குது. அம்மா அவன் புருஷனுக்கு இது வேற இருக்காம்மா, அசிங்கமாக இருக்கா? அப்போனா எனக்கு கழட்டி விட்டுற வேண்டியதானே, எங்கேயோ போய் தொலைஞ்சிக்கிறேன்னு. நீ இப்போ எங்கேயாச்சும் போய் இழுத்துட்டு வந்துட்டா அதுக்கும் அவன்டா போய் போலீஸில் நிற்கிறது. ஐயோயோ யாப்பா, நீங்கள்லாம் இந்த ஏஜ்லலாம் எதுவுமே பண்ணாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறீங்க? நாங்கள் அப்படி பண்ணாமல் இல்லை ஜேகே, ஆனால் உன் அளவுக்கு இல்லை. என்ன உன் அளவுக்கு இல்லை. இங்கே பாருமா, இந்த காலத்தில் பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் உன் அளவுக்குலாம் யாரும் இல்லைடா, உன் அளவுக்குலாம் யாரும் இல்லை. நல்லா எங்கள் வயிற்றில் வந்து பிறந்திருக்க பாரு புல்லன்னு. இப்போ எதுக்குங்க அவனை திட்டுறீங்க? அவனே இப்போ தான் காலையில் வீட்டுக்கு வந்திருக்கான், எதுவும் சாப்பிட்ருக்கவோ குடிச்சிருக்க கூட மாட்டான். ப்ளீஸுங்க, நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஐயோ அம்மா போ சொல்லுமா, அந்த ஆளை போ சொல்லு. நிம்மதியாக இருக்கலாம் தான் வீட்டுக்கே வந்தேன், ஏன்னா திரும்பி எப்படியே வாசலோடய போயிடுறேம்மா. போயிடுறேன். ஜேகே ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? அம்மா இருக்க, நீ வா
ஓ, நீ இருக்கன்னாமா அந்த வீட்டுக்கே வர்ற. நீ நீ போயிடாத என்ன, நீ எங்கேயும் போயிடாதம்மா. நீ போயிட்டேன்னா நானும் போய் சேர்ந்துருவேம்மா, நானும் போய் சேர்ந்துருவேன். இல்லைன்னா இவர் அப்போ என்ன நொய்யும் பாருலம்மா. ஐயோயோ, என்ன உன் பிள்ளை சென்டிமெண்ட்டாலாம் பேசுகிறான்? ஓ, அம்மா உன் பிள்ளை ட்ராமா ஆடுறீங்களாடி? ம், ஆமாம். உன் புருஷனுக்கு என்னம்மா தெரியும்? எப்போ பார்த்தாலும் அழுதா ட்ராமா, கொஞ்சனா ட்ராமா, எல்லாம் ட்ராமா, எல்லாம் ட்ராமான்னு. நான் எதுவும் சொல்ல விரும்பலம்மா, அவனை போக சொல்லிடு. என்ன ஜேகே, மரியாதை குறையுது. ஆமாம், அப்பங்கிற மரியாதையோடு இருந்துட்டா நல்லது. எனக்கு இங்கே யார் மூஞ்சியும் பார்க்க பிடிக்கலம்மா, நான் என் ரூமுக்கு போகிறேன். சில பேர்லாம் வெளியில் போனதும் என்னை கூப்பிடு, நான் ரூம்லேருந்து வர்றேன். உனக்காக தாம்மா, உனக்காக தான் வர்றேன், வேறு யாருக்காகவும் இல்லை, வேறு யார் மூஞ்ச பார்க்குறதுக்காகவும். உன் பிள்ளைக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பாயிடுச்சு, சொல்லி வச்சுக்கோ என்ன, அப்புறம் தேவையில்லாமல் கை நீட்ட வேண்டியதாகிடும். எங்கள் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு, நீங்கள் போங்க, வேலைக்கு டைம் ஆச்சுல, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நான் பேசுகிறேன். ஜேகே அவனோட ரூம்குள்ளே போயிட்டு டோரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாத்துறான். தான் எங்கே போனாலும் நிம்மதி இல்லைன்னு காலங்காத்தாலே எதுக்குடி எதுக்கு என் கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கிற? தான் நான் பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு எதுவுமே தெரிலடி. இது என்ன ஃபீலிங்கு? இல்லைடி, நான் உன்னை ஹேட் தாண்டி பண்ணுறேன். ஆமாம், ஹேட் தான் பண்ணுறேன். இல்லை ஜேகே, நீ அவளை லவ் எல்லாம் பண்ணல என்ன? அவளாம் செட் ஆக மாட்டாடா, அவளாம் செட் ஆக மாட்டா. உனக்குன்னு ஒரு பொண்ணு கிடப்பா, அம்மாவுக்கு பிடிக்கணும்ல, உனக்கு மட்டும் பிடிச்சா போதாது. அம்மாவுக்கு பிடிக்கணும். அம்மா மாதிரி எவ கிடைக்கிறாளோ அவள் தான் உனக்கு. இவெல்லாம் செட் ஆக மாட்டாடா, செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக ஒரு பீகாக் சவுண்ட் கேட்குது. ஓ சார், அண்டிங்களா? நீங்கள் சாரா மேடமான்னு தெரிலையே, ஆனால் எப்படி அவளை பற்றி ஏதாச்சும் நினைக்கும் போது மட்டும் உங்களோட சவுண்ட் மட்டும் கரெக்டாக கேட்டுருது? ஓ, அவளை நீங்கள் ரிசம்ப்ளன்ஸ் பண்ணுறீங்களா? மயிலை நீங்கள் ரிசம்ப்ளன்ஸ் பண்ணுறீங்களா? இதுக்கு இப்போ எதுக்கு நீ அவளை மயிலுன்ன? எதுக்குடா மயிலுங்கிற? ஐயோ அப்பா ஜேகே, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்போ ஜேகேயோட அம்மா கதவை திறந்துட்டு வந்து, ஆமாம் ஜேகே, அதே தான் நானும் சொல்கிறேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. மா ஹண்டியா? ஆமாம், உன் பிள்ளைய பார்க்காம உன்னால் மட்டும்தான் இருக்க முடியல. உன் புருஷன்ட்ட சொல்லி வைமா, ரொம்ப தான் எகிர்றாரு. ஜேகே, அம்மா சொன்னால் கேட்பல்ல, அப்பாவுக்கு மரியாதை கொடு ஜேகே. அம்மா நானே காலங்கத்தால் நொந்து போய் வர்றேம்மா. நொந்து போகிற அளவுக்கு உனக்கு என்ன ஜேகே? என்ன உனக்கு? ஆமாம், இப்போ அதை என்னால் இப்போ உன்ட்ட சொல்ல முடியாதுமா. என்னடா சொல்ல முடியாது? அம்மா உன் வயசுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவ தான். இப்போ உனக்கு அம்மாடா. அம்மா புரிஞ்சுக்காமல் ஒன்று இருக்க மாட்டேன். நீ சொல்லு ஜேகே, என்ன? அம்மா எனக்கு தெரிலம்மா. ஏன் எனக்கு மட்டும் கோவம் வருது? இந்த வயசில் எல்லாத்துக்கும் கோவங்கிறது வரதான் ஜேகே செய்யும். ஐயோ அம்மா, தெரிலம்மா, எனக்கு கோவம் அதிகமாக வருதுமா. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும். அதான் ஜேகே சொல்கிறல்ல, எங்கே வா, அம்மா மடியில் படுத்துக்கோ, இங்கே வா, படுத்துக்கோ, அம்மா உன் தலைக்கு ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா இப்போ எனக்கு கோவம் போயிருமாம்மா? கோவம் போயிருமா? ஜேகே, உனக்காக ஒருத்தி வருவாடா, அப்போ உன் கோவத்தெல்லாம் அவளுக்காக நீ கண்ட்ரோல் பண்ணுவ. அவளை பார்க்கும்போது உனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்டா. அம்மா அப்படி ஒருத்தி வரலன்னா நான் என்னம்மா பண்ணுறது? வருவா ஜேகே, டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, மேலே உள்ளவன் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். உனக்கும் ஒரு ஃபேட் இருக்கும்டா. ஆனால் அது யாருன்னு தான் இன்னும் தெரியல. கண்டிப்பாக வருவாங்க ஜேகே. ஸோ இதை கட் பண்ணால் இந்த சைடு நீங்கள் வயன் நடந்ததை ஒரு பேடாக நினச்சி மறந்துடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. வயன் வந்துட்டியா நீன்னு? நான் நினச்சேன், போச்சு, நான் இல்லாமல் நீ எப்படி வருவன்னு. ஃபெரோஸ் டேஷே, நீ போடி, நீ போ அங்கிட்ட, என்ன நீ போயிடு. வயன், ஏன்டி? என்னாச்சு? நான் சொல்ல தானே செஞ்சேன். ஒன்றும் இல்லடி, உள்ளே போகலாம், என்ன உள்ளே போகலாம். அந்த பார்க் சீனியை தேடிட்டே இருந்தார். எப்போ தேடினாரு? இதோ இப்போ தான், காலேஜ் ஸ்டார்ட் ஆகலையே, அதுக்குள்ளே எதுக்கு தேடுறாரு?
காலைல சேட் பண்ணிட்டு வந்தியா? அப்புறம் ஆளே காணோமா? மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரா, நீ ரிப்ளை பண்ணலையா? ஓ ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க். அந்த பொறுக்கியால் கொஞ்சம் ஒர்க் டி ஃபெரோஸ். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல. அப்போ சோபின் வர்றான். ஐயோ, ஆள் இங்கே தான் இருக்காளா? அப்போ நீங்கள் சோபினை பார்த்து முறைக்கிறீங்க. வாயினே, இப்போ அதுக்கு நீ என்ன பார்த்து முறைக்கிற? ஜேகே பண்ணதுக்கு நீ ஏன்டி என்ன முறைக்கிற? என் ஃபெரோஸ் வேற பக்கத்தில் நிற்கிறாடி. எதையும் சொல்லி தொலைச்சிடாத, அப்புறம் நானும் ஜேகே மாதிரி நினச்சிக்குவா. சொல்லாயினே. எதுக்கு முறைக்கிற? ஃபெரோஸே, உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு தான். நீ நல்லா சிரிடி, அவளை மாதிரி முறைக்காத. என்ன சொல்கிறீங்க? ஸ்மைலு க்யூட்டாக இருப்படி, ஸ்மைல் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸோட தலையில் செல்லமாக தட்டி கொடுத்துட்டு போகிறான். பொறுக்கிங்க, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. வாடி ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெரோஸோட கையை இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ ஃபெரோஸ் திரும்பி சோபினை பார்க்குறா. ஐயோ, யாழ் என்னை பார்க்குறாளா? எதுக்கு இப்போ எனக்கு ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு சொல்லுது? ஃபெரோஸ், நீ என்ன பார்க்குறியாடி? ஓகே, திரும்பி பார்த்துடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். ஐயோ, சோபின் பார்த்துட்டான். நீ எதுக்கு ஃபெரோஸ் திரும்பின? ஐயோ திரும்பிரு. ஃபெரோஸே, நீ என்னை பார்த்தல? ஐயோ மச்சான், ஜேகே இல்லையா? ஐயோ, என் ஆள் என்னை பார்த்துட்டான். அப்போ ஃபெரோஸ்க்கு நம்மளை பிடிச்சிருக்கா? அச்சோ, புதுசாக லிப்ஸ்டிக் வேறு. எனக்கு அவளை நச்சுன்னு கிஸ் அடிக்கணும்னு தோணுது. ஜேகே, அவங்ககிட்ட தாண்டா கற்றுக்கணும். நான் கற்றுட்டு அப்புறம் என் ஃபெரோஸை பிக்கப் பண்ணிட்டு அவளை நச்சுன்னு கிஸ் அடிப்பேன். முன்னாடி என்ன? அதுக்குள்ளே நீ அவளை பிடிக்க போறியோ இல்லை இந்த வாயின்ட்ட மாட்ட போறியோ தெரிலடா. நீயும் பார்க்கும் ஆனால் மூக்கு உடச்சிக்குவீங்க போல், அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ, நீ இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே மச்சான். சரி, கால் பண்ணுவோம். ஹலோ மச்சான், உனக்கு என்னடா இப்போது? எங்கள் அம்மா மேலே தூங்கும்போது தான் நீ கால் பண்ணுவ. ஓ அப்படியா மச்சான், சரி வை என்ன நீ வச்சிரு. இல்லை, உன் நினப்பாக இருந்துச்சு. அது எப்பட்றா ஃபிகர் மாதிரி உனக்கு நான் அடிக்கடி நினப்பில் வருவேனா என்ன? ஓ மச்சான், அப்போ நீ எனக்கு கால் பண்ணும்போது நீ என்ன ஃபிகர் மாதிரி தான் நினைப்பியா? நீ வையிடா, நீ வையின்ன, நீ வச்சிரு ஜேகே, நீ வை. சொல்லு என்ன? தெரியல மச்சான், தோணுச்சு பண்ண பார்க்க பார்த்தேன், அதான் உன் நினப்பு வந்துச்சு. எனக்கு கலாய்க்காமல் உனக்கு ஒரு நாள் கூட போகாது என்ன? போகாது. அது எப்பட்றா மச்சான், உனக்கு பார்க்குற நேரமெல்லாம் ஏன் நினப்பு வருது? அது தெரில மச்சான், பார்க்கும் ஆளுன்னு நினைக்கிறேன். அதான் அவனை பார்க்குற நேரமெல்லாம் எனக்கு ஓ நினப்பு வருது. வச்சிருவா சோபினே, வச்சிரு என்ன, வச்சிரு அப்படின்னு ஜேகே காலை வச்சிட்றான். ஐயோ ஃபெரோஸே, நீ மட்டும் ஏண்டி என் ஹார்ட்டில் உட்காந்து டான்ஸ் ஆடுற? பரதநாட்டியமோ ஹிப்பாப்போ ராக்கோ எல்லாம் சேர்ந்து ஆடுறடி. இப்போ உன்னை பார்க்க வரணும்னு தோணுது. ஆனால் பார்க்கு அவன் சைடு வேணான்னு தாண்டி நான் இப்படி இருக்கேன். ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நான் செத்தேன். அவன் டிபார்ட்மெண்ட் பொண்ணே லவ் பண்ணுறேன், என்னை சாவடிச்சிருவாண்டி. ஆனால் நீ எனக்கு வேணும் என்ன? இங்கே பாருடி, பாரு, உன் ஃபோட்டோ தான் வால்பேப்பரை வச்சுருக்கேன். கேட்டால் கூட நான் பிறந்திருக்கலாம் போல், அதுக்கெல்லாம் லிப் டு லிப் கொடுக்குற. ஏன்டி எனக்கு மட்டும் கொடுக்க மாட்ற? ஐயோ, நான் எப்படியும் உன்ட்ட லவ் சொல்லி என் கிளியை எப்படி நான் தூக்கிட்டு போக? இந்த வயன் கூட இருந்தால் ஃபெரோஸும் கெட்டுருவா. எப்படியாச்சும் இந்த வயனையும் ஃபெரோஸையும் பிரிக்கணும். ஹே வயன் இல்லை, வயன். சீனியர், இப்போ என்ன உங்களுக்கு? ஏன் அப்படி ஓடி வர்றீங்க? என்னாச்சடி? காலை சேட் பண்ணிட்டு தானே வந்தேன், இடையில எங்கே போனேன்? ஐயோ சீனியர், ஏதாச்சும் பார்த்துட்டு வந்திருப்பேன், அதனால ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு அதை பார்த்துட்டே வந்திருப்பேன். எதுக்காக இப்போ இப்படி ஓடி வர்றீங்க? உன்னை காணோன்னு தாண்டி ஓடி வந்தேன். வீட்டு சைடு வரலான்னு பார்த்தேன், பாதி தூரம் போனேன் அண்டு பார்த்துட்டேன்டி உன்னை, அதான் திரும்பி வந்துட்டேன். ஐயோ சீனியர், இது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை என்ன? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நான் டெய்லியெலாம் சேட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். பிகாஸ் நான் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கை காலையில் இருந்துச்சு, ஆர் வெதர் இருந்துச்சுன்னா அதை ஃபீல் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அதான் சீனியர், அதான். ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற? யார் எதுவும் சொன்னாங்களா என்ன? ஜேகேவும் இல்லையே அவன் சொல்கிறதுக்கு. சொல்கிறீ, யார் என்ன சொன்னா?
அது எப்படி அவர் கரெக்டாக கேட்குறாரு? ஆனால் ஜேகே தான் காலங்காத்தாலேயே மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். என்னடி கன்னத்தில் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கு? ம், அப்போ ஃபெரோஸும் பார்த்துட்டு, வயன், ஆமாம், என்ன ஒரு மாதிரி ரெட்டிஷாக பிங்கிஷாக இருக்கு? ஐயோ ஃபெரோஸ், உனக்கு தெரியாதா? நான் புதுசாக ப்ளஷ் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அது தாண்டி போட தெரியாமல் இப்படி போட்டுட்டேன். நான் அப்புறமா சரி பண்ணிடுறேன், என்ன நாளைக்கு சரி பண்ணிடுறேன். அந்த பொறுக்கி அரைஞ்சிட்டான். இது வரைக்கும் என் அப்பா கூட என்ன அடித்ததில்லை. ஏன் அந்த பொறுக்கி கண்டிப்பாக அவனுக்கு நான் திருப்பி ஸ்லாப் கொடுப்பேன். பொறுக்கியாட்டும் பின்னாடி சுற்றுறான். நான் என்ன போட்டால் அவனுக்கு என்ன? சரி சீனியர், சொல்லு வயன், எனக்கு இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? ஓ, தேவதை மாதிரி இருக்குடி. உனக்கு என்ன, அழகாக தான் இருக்க. நல்லா இருக்குல்ல சீனியர்? இல்லை, நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக அங்கங்கே தெரிஞ்சுட்டு நல்லா இல்லடி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை வயன், எதுக்கு கேட்குற? நீ காலைல வந்ததுலேருந்து சரியில்லை வயன், உனக்கு என்னாச்சு? ஆமாம் ஃபெரோஸ். வயன், நீ சொல்றி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? சீனியர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ், நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சுடி சொல்லு. ஐயோ சீனியர், ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? இப்போ எதுக்கு எல்லாரும் என்கிட்ட அகெயின் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். அண்ட் ஃபெரோஸ், நான் உங்ககிட்டே தாண்டி கேட்குறேன், சொல்லு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா? அழகாக இருக்குடி, எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் கிளாஸ் போகிறேன், நீங்கள் எப்போ வரணுமோ வாங்க. அப்படி நீங்கள் போயிடுறீங்க. அப்போ ஃபெரோஸ், சீனியர் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் ஏதோ மூட் அவுட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை ஃபெரோஸ், அவன் என்கிட்ட காலைல நல்லா தான் பேசிட்டு வந்தா, சிரிச்சிட்டே நல்லா தான் ஃபெரோஸ் வந்தா. ஒரு சர்டன் டைமில் என் மெசேஜ் எல்லாமே டபுள் டிக்காக தான் இருந்துச்சு. அவனுக்கு ரிப்ளையே பண்ணல. சரி காலேஜ் வரட்டும்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கா. உனக்கு என்னடி, எதுவும் தெரியுமா என்ன? 2 பேரும் ஒன்றா தானே வந்திருப்பீங்க. ஐயோ இல்லை சீனியர், ஆக்சுவலி இன்றைக்கி நான் இயர்லியராகவே வந்துட்டேன். ஏன் ஃபெரோஸ், அவளை விட்டுட்டு நீ எதுக்கு வந்த? இல்லை, எங்கள் அம்மா அப்பா வெளில போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் கொண்டு வர முடியாதுல்ல, அவங்க இயர்லியராக வந்துட்டா. ஸோ அதான் சீனியர், நான் சீக்கிரமாக வந்துட்டேன். வயன் மட்டும்தான் தனியாக வந்தா. அப்போ ஏதாச்சும் நடந்திருக்குமா ஃபெரோஸ்? யாரும் இவளை புல்லி பண்ணியிருப்பாங்களா? புல்லி பண்ணுற அளவுக்கு இவள் பயப்படுறாலாம் ஒன்றும் இல்லை சீனியர், நீங்கள் அதுவும் நினச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக அவகிட்ட கேட்குறேன், என்ன? நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் போகிறா. ஷார்ட் ஃபிலிம் பற்றி வேற கேட்கணும். இவன் என்னடானா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன அல்லவுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கு தான் அந்த பொண்ணுங்கள்ட்டே பேசக்கூடாது போல். வயன், என்ன ஃபெரோஸ் சொல்லு. வயன், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி இருக்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெரோஸோட மடியில் படுத்துட்டு அழுறீங்க. ஏண்டி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? காலையில் வரும்போது அந்த பொறுக்கி இருக்கான்ல. வயன், நீ யாரை பற்றி சொல்கிற? என்னை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? நீ அழாத, நீ அழாத, நான் இருக்கேன், நீ அழாத, நீ சொல்லு. அதாண்டி ஜேகே. அந்த ஜேகே சீனியரா? அவன் தான், அந்த பொறுக்கியே தான். காலையில் கிரவுண்ட் சைட் போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாண்டி. போயிட்டு ஆனால் எனக்கு தெரியலடி, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ சொல்லு, எதுவும் அசிங்கமாக தெரியுதா என்ன? போய் என் ஹிப்பில் கை வச்சு டாப்ஸு கீழே இழுத்து விடுறான். ஏன் இப்போ என் ஹிப்பு ரிவீல் ஆனால் என்ன அவனுக்கு எங்கடி எரியுது? ஆனால் என்னமோ போடுறேன். என் வீட்டில் கூட கேட்கல, என் அப்பா கூட இது வரைக்கும் நான் அடித்ததில்லை ஃபெரோஸ். ஆனால் அவன் என்னை அடிச்சிட்டான். என்ன சொல்கிற வயன்? ஜேகே ஒன்று அடித்தாரா? ஆமாம், அவன் என்னை அடிச்சிட்டான்டி. நான் திருப்பி அடிக்க போனேன், ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போவே நம்ம பார்க் சீனியர்கிட்ட சொல்லலாம். எதுக்குடி? எதுக்கு இன்னும் சண்டை போடவா? நான் சொல்ல வேண்டியானா? கண்டிப்பாக சொல்லுவேன், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க.
வயன். ஆனால் ஆனால் அவர் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். ஆனால் அவரோட பாடி பார்ட்ஸை மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு விரும்புகிறாரோ என்னவோ. அவள் விரும்புகிறதுக்கு நான் ஏன் போடணும்? நாங்கள் 2 பேரும் என்ன லவ்வர்ஸா? அப்புறம் எதுக்கு ஃபெரோஸ்? அப்புறம் எதுக்கு என்னை பற்றி அவர் கேர் பண்ணுறாரு? இல்லை, இது கேரிங் கூட இல்லடி. ஒரு மாதிரி அப்யூசிவாக இருக்குது. ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாரு. இங்கே பாரு என் கையை. வயன் என்ன அப்படி செவந்து போயிருக்கு? அவ்வளோ டைட்டாக கையை ஹோல்ட் பண்ணிட்டாருடி நான் அடிக்க வரும்போது. ஆனால் இது தப்பா ரைட்டா ஃபெரோஸ்? நீயே சொல்ல. ஆ, அவர் யார் ஃபஸ்ட்டு? அவருக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்குறா? வயன், ஆனால் உன் கம்ஃபர்ட்டுக்கு நீ ட்ரெஸ் போடுற, அது உன்னோடது. ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல ஃபெரோஸ். இல்லை வயன், எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்ட்யூஷன் எல்லாம் கரெக்டு தான். இந்த ஜென்செட், இந்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசமான ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது. ஆனால் அப்போது இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இப்படி சொல்கிறான்னா ஓகே, ஐ ரெஸ்பெக்ட். ஆனால் அவரோட இன்ட்யூஷன் எல்லாம் எதுக்கு உன் மேலே திணிக்கணும்? இப்போ நீயும் அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா என் ஆளை நான் மட்டும்தான் பார்க்கணும், என் ஆளோட ஹிப்பை நான் மட்டும்தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பார்க்கணுன்னு அது வேறு மாதிரி வயன். ஆனால் எதுக்கு அவர் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரில வயன், தெரியல. நீ அழாத என்ன? நம்ம எதுக்காச்சும் ஒரு வழி பண்ணலாம். சாயந்தரம் போகும்போது நானும் உன் கூட வர்றேன். இனி உன்னை விட்டு வரமாட்டேன்டி. சாரிடி. நீ ஏன்டி அழுகிற? நீ அழுகாதடி. 2 பேரும் ஒன்றா போகலாம். அந்த பொறுக்கி அந்த கிரவுண்டில் தான் நிற்கிறான் எப்பயுமே அப்படின்னு 2 பேரும் பேசுகிறீங்க. ஸோ இந்த சைட் ஜேகே, மச்சான் ஆண்டனி வந்துருங்க, கதவு தர. ஆமாம், ஏதோ வெளில ஒரு பிச்சைக்காரன் கத்துறான், என்னன்னு பாரு. ஏன்டா ஜேகே? பிச்சைக்காரா நில்லு பிச்சை. அப்போ ஜேகேயோட அம்மா, வாப்பா, நீ யார் புதுசாக இருக்க? ஐயோ அம்மா, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் தான் ஆண்டனி, ஆங்கிரி பேர்ட் மூக்கு ஆண்டனி. என்னடா பேர் இதெல்லாம்? ஆங்கிரி பேர்ட் மூக்கு ஆண்டனியா? ஆமாம்மா, உனக்கு தெரியாதுல்ல, அவன் கொஞ்சம் காஜு. ஓ, நான் காஜாடா ஜேகே? ஆமாம்மா, உங்கள் பிள்ளைய பற்றி தெரியாதே. அது இன்னைக்கு காலைல ஒரு சம்பவம் பண்ணானா, நான் அங்கேருந்து பார்த்தேன். அதோட தலைவன் விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லட்டா? நீ பொத்துன்ன, நீ வாடா முதல்ல. ஜேகே, என்ன சம்பவம் சொல்லிட்டு போடா. அம்மா நீ இருமா, அவன் ஏதாச்சும் வளருவான். அப்போ ஜேகே ஆண்டனியை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு, அம்மாட்ட ஏதாச்சும் சொன்னால் சாவடிச்சிருவேண்டா. சரி, அப்போ எனக்கு ஒரு 50 கொடு. எதுக்கு? பட்டிகளில் சிகரெட் அடிக்க ஒரு 50 ரூபா கொடு. தண்ணிலாம் அடங்கவே மாட்டேல்லடா. இல்லை, என் கூட மேட்ச் வா மச்சான். எனக்கு ஒரு மாதிரி பரபரங்குது. பரபரன்னு இருந்தால் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துக்கோ. அவளை இழுத்து போட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோ. எதுக்குடா என்கிட்ட வர்ற? அப்போ ஒரு வேளை நான் ரைன் போவா மச்சான், அதான் உன்கிட்ட வர தோணுது போல் அப்படின்னு சொல்லி அவனோட ஒரு லெக் எடுத்து ஜேக்கியோட ஹிப் சைடு வைக்கிறான். சீ தொல்லி போடா நாயே, பிடிச்சி தோலை, கிளம்ப இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றான். அப்போ ஜேக்கியோட அம்மா, டேய் என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா என்ன? மீ உங்ககிட்ட என்னமே மறைக்க போகிறேன், அதெல்லாம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன். அப்போ ஏதோ இருக்குல்லடா. ஐயோ மீ சும்மா இருமீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் அம்மா உள்ளே போகிறாங்க. ஓகேடா, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு ஷீஸ் மை பெயின் அண்ட் மெடிசன் ஒன்று நம்ம பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ பிஎம்மோட நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். லவ் யூ பாஸ்டர்ஸ். சராங்கே.